இந்த ஒரு நோட் என்னோட பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? பல நேரங்களில் நான் குழப்பமாக இருந்தபோது அந்த மனநிலையை மாற்றி தந்ததாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டத்தில் எனக்கு யாருக்கிட்டேயுமே இதை ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு நான் தவிக்கும் போது இந்த நோட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது என்ன நோட், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த நோட் என்னோடய ஜேர்னல் நோட்டு தான். சின்ன வயசுலேயே எனக்கு அதாவது ஸ்கூல் படிக்கும்போதே டைரி எழுதுறது அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அப்போது ப்ராப்பராக டைரிலாம் வாங்கி எழுதாமல் சும்மா நோட்லேயே டேட் போட்டு நான் எழுதுவேன். கொஞ்ச நாள் எழுதுவேன், அப்புறம் விட்டுருவேன். கண்டினியூஸாக எழுத ஆரம்பித்தது புக்ஸ் ரெகுலராக படிக்க ஆரம்பித்தபோது அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. ரெகுலராக டெய்லி காலையில் நான் டைரி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் டைரியிலையும் நான் எழுதாத பல விஷயங்களை இந்த நோட்டில் தான் எழுதுகிறேன். இது என்னோடய ஜேர்னலிங் நோட். ஜேர்னலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏற்றது, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சூஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு எழுதுறது தான் பிடிக்கும், அதனால தான் நான் இந்த ஜேர்னல் சூஸ் பண்ணேன். இதுலேயும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜேர்னலில் இருக்கிற வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆட் ஜேர்னல் இருக்குது, புல்லட் ஜேர்னல் இருக்குது. இப்போ புக்கு வாசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ரீடிங் ஜேர்னல் இருக்குது. அது போக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ட்ராவல் அது ரிலேட்டடான ஜேர்னல்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதில் இப்போ ஆர்ட் ஜேர்னல் அப்படின்னா நிறையா அதில் ட்ராயிங் பண்ணுவாங்க. அதே புல்லட் ஜேர்னல் அப்படிங்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். அதாவது டு டூ லிஸ்ட் மாதிரி இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள், இந்த மந்த் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த புல்லட் ஜேர்னல்ஸில். ரீடிங் ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் அவங்க புக்ஸ் ரீட் பண்ணுறத ஒரு ட்ராக் பண்ணுற மாதிரி அதில் நிறையா இருக்கும். புக்ஸ் படிச்சுட்டு அதுலேருந்து அவங்க கற்றுக்கிற விஷயங்களை அதில் எழுதுவாங்க. ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவலிங் ரிலேட்டடான விஷயங்களை அந்த ஜேர்னல்ஸில் நோட் பண்ணுவாங்க. இதில் எது அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்க அதை சூஸ் பண்ணி பண்ணலாம். க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ஸில் வர சில பிடிச்ச விஷயங்களை அதுலேருந்து கட் பண்ணி ஓட்டுறது, புக்ஸ்லையோ இல்லை அவங்களே அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாமே இருக்கும். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா எனக்கு எழுத தான் பிடிக்கும். ஸோ எழுத்தின் மூலயமா என்னோடய க்ரியேட்டிவிட்டியை காட்டணும் அப்படிங்கிறது தான். அது கொஞ்சம் செலவும் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அந்த ஜேர்னல் கண்டினியூ பண்ணுறேன். இதில் ஃபுல்லாகவே நான் எழுதியிருப்பேன். இது 6 சப்ஜெக்ட் நோட்டு. இதில் 6 பிரிவுகளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோட் நான் எப்போயோ வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை நான் இதுக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு போட்டுட்டேன். பட் இதில் 4 பிரிவுகளை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். டம்ப் ஜேர்னல், ப்ராம்ப்ட் ஜேர்னல், டிசிஷன் ஜேர்னல், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மேனிஃபெஸ்டிங் அது ரிலேட்டடான ஒரு ஜேர்னல், மேனிஃபெஸ்ட் ஜேர்னல். மேனிஃபெஸ்ட் ஜேர்னலில் நான் நடக்கணும், ஃப்யூச்சரில் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்களை நடந்துட்ட மாதிரி எழுதுவேன். பாஸ்ட்டில் எழுதுவேன், இல்லைன்னா ப்ரெசண்ட்டில் எழுதுவேன். ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயத்த அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி அதில் எழுதுவேன். டிசிஷன் ஜேர்னலில் ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். திடீர்னு மைண்டுக்கு தோணும், இனிமேல் நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த ஒரு நியூ ஹேபிட்டை நான் சேர்த்துக்க போகிறேன் என் லைஃப்பில், இல்லை இதுதான் என்னோடய கோல் அப்படின்ட்டு பல விஷயங்கள் திடீர்னு நம்ம மண்டைக்குள்ளே உதிக்கும். டக்குன்னு மண்டையில் உதிக்கிறத அந்த டிசிஷன் ஜேர்னலில் நான் எழுதி வைப்பேன். டெய்லி செய்கிற சின்ன சின்ன வேலைகள்லேருந்து ஃப்யூச்சரில் நான் ஆசைப்படுற பெரிய பெரிய கோல்ஸ் வரைக்குமே இந்த டிசிஷன் ஜேர்னலில் நான் எழுதுவேன். அடுத்ததாக ப்ராம்ப்ட் ஜேர்னல். இது எப்படின்னா அர்த்தமே இல்லாமல் சில நேரத்தில் நம்ம மண்டையில் பல விஷயம் உதிக்கும். ஏதோ ரீட் பண்ணிகிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று தோணும். அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எங்கேயாவது கொட்டுனா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு தோணும். எப்படி சொல்கிறதுனா மாறி மாறி நம்ம தாட்ஸ் ஒரு கோர்வே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். பல கேள்விகள் மண்டையில் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று நம்ம யோசிப்போம். அதை இந்த ப்ராம்ப்ட் ஜேர்னலில் நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு. அடுத்ததாக டம்ப் ஜேர்னல். இது நம்ம எண்ணங்களால் நம்ம சில நேரங்களில் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஏதோ இருக்குது, இதை யார்கிட்டயாவது சொல்லலான்னு தோணுது, ஆனால் சொல்லவும் முடியலையே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது அப்படியே இந்த டம்ப் ஜேர்னல் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருங்க. இந்த 4 ஜேர்னல்ஸ் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. இதை தவிர்த்து எனக்கு ரொம்ப கோவப்பட்டு நான் ஒரு சில விஷயங்களை திருப்பி ரீகலெக்டே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுருக்கேன். அதில் நான் எழுதுவேன். கோவம் ஏதாவது திட்டணும் சம்திங் அந்த மாதிரி திரும்பி அதை நான் பார்க்கக்கூடாது, என் மனசுக்குள்ளேருந்து பிச்சு வெளில தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த பேப்பரில் எழுதி சில நேரங்களில் நான் அதை அழிச்சிருவேன். பென்சிலில் தான் எழுதுவேன்.
ரப்பர் வச்சு நான் அழிச்சிருவேன். அப்படி அழிக்கும்போது அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போகிறதாக ஒரு நினப்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை கொஞ்சம் ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மண்டைக்குள்ளே நிறையா தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கன்ஃப்யூஸ்டாக இருக்கும்போது, சில நேரங்களில் நம்மளோட எமோஷன்ஸை வேறு யார்கிட்டையுமே காட்ட முடியாமல் தனியாக நம்ம அவஸ்தைப்படும் போது எனக்கு இந்த காகிதங்கள் தான் உதவி செஞ்சுருக்கு. எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் இந்த பேப்பர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோவமான விஷயங்களை எழுதணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி கசகி கூட தூக்கி போட்டுருங்க. இல்லை ரப்பர் வச்சு அழிக்கிறதுனா அழிச்சிருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பல நேரங்களில் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும்போது அந்த மாதிரி நான் எழுதி முடித்ததுக்கப்புறம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கேன். டைரி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்போ அதில் என்ன தான் எழுதுவீங்க? இதுலேயே எல்லா விஷயங்களையும் எழுதிட்டிங்கன்னா அப்படின்னா, டைரியில் வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை நான் நோட் பண்ணுவேன். இது வந்து டெய்லி எழுதுகிற நோட் கிடையாது. இது ஜேர்னல் அப்படிங்கிறனால எப்போயாவது மீன்ஸ் அந்த மொமெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கோம், என்ன மாதிரியான நிலமையில் இருக்கோங்கிறத பொறுத்து தான் நான் அதில் இந்த நோட்டை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன்னா, எப்போயாவது பயன்படுத்துகிறேனாங்கிறது இருக்கும். டைரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக. ஏன்னா அதை நான் எழுதிட்டு தூக்கி போடுறது கிடையாது. அதை நான் வச்சுப்பேன். எப்போனாலும் அதை நான் ஓப்பன் பண்ணி படித்து பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டுக்கு என்னை திருப்பியும் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும். மறுபடியும் அந்த பாசிட்டிவான ஒரு ஃபீல் எனக்கு அது கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் முழுசாக நல்ல விஷயங்களாக எழுதுவேன். அன்னைக்கு நடந்த விஷயங்கள், நடக்கணும்னு நான் விரும்புகிற விஷயங்கள், ஒரு பிளான், இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை நான் எழுதுவேன். இப்போ எனக்கு திடீர்னு என்னை பார்க்குறதுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அதை எழுதுறது. இல்லை இன்றைக்கி நான் இந்த மாதிரி வேண்டியிருந்தேன் அது நடந்துருச்சு அப்படின்னா அதை எழுதுறது. ஸோ இன்றைக்கி ஒரு மிராக்கல் நடந்துச்சு அப்படின்னா அதை எழுதுறது. இன்றைக்கி வீடியோ போடணுமோ அதை எழுதுறது. அந்த மாதிரி தான் டைரி இருக்கும். எனக்கு வந்து அதிகம் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். என்னோடய கஷ்டங்களாக இருக்கட்டும், சந்தோஷங்களுக்கு கூட மோஸ்ட்லி நான் டக்குன்னு ஷேர் பண்ணுவேன். பட் கஷ்டமான விஷயங்களை நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். அது வந்து இந்த நோட்டு தான் முழுசாக தாங்கிக்குதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி காகிதங்கள் தான் தாங்கிக்குது. கொஞ்ச நாள் ஜேர்னல் எழுதிட்டு நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து ஜேர்னல் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் வந்து டைரி எழுதணும், ஜேர்னல் என்ன மாதிரி இத்தனை நோட்டு நீங்கள் கேரி பண்ணணும், இத்தனை ஜேர்னல்ஸ் கேரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கூட ஒரு சின்ன ஒரு நோட்டில் நீங்கள் பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கலாம். இல்லை தினமும் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு அதில் என்ன வேணாலும் நீங்கள் வந்து டெய்லி எழுதணும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நீங்களே உங்களோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஜேர்னல்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜேர்னலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜேர்னல் ஹெல்ப் பண்ணுது. ஹீலிங்க்கும் ஜேர்னல் வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ரோவர்ட்டான பர்சன்ஸ்க்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லணும். நான் இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி கஷ்டங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துறது பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கொட்டி தீக்கலாம் பேப்பரில். அதில் எவ்வளோ வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஜேர்னலிங் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை தான் பண்ணணும்னு இல்லை, ஆர்ட் ஜேர்னல் தான் பண்ணணும், புல்லட் ஜேர்னல் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஜேர்னல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எழுதலாம். இதில் இப்போ வந்து டம் ஜேர்னல் திடீர்னு நமக்கு வந்து ஒன்றுமே யோசிக்க முடியாது. மண்டைக்குள்ளே பல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படியே கிடக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த மண்டைக்குள்ளே என்னமோ அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படியே கொட்டிடுங்க. எல்லாத்தையுமே ரிலீஃப் ஆயிரும். முக்கால்வாசி ரிலீஃப் ஆயிரும். என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஜேர்னல் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். இந்த டைரி ஜேர்னல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு நோட்டு என்கிட்ட இருக்குது. இது வந்து டெய்லியும் நான் யூஸ் பண்ணுற ஒரு நோட்டு. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பிளானர் மாதிரி தான். டு டூ லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 2-3 விஷயங்களை நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன். லைஃப்பில் நிறைய பாசிட்டிவிட்டியையும் நான் ஆசைப்படுற விஷயங்களையும் என்னோடய கோல்ஸையும் நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட் நான் கேரி பண்ணுறேன். இதில் இருக்கிற விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை. இதில் 6 பிரிவுகள் இருக்கும்.